ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன லிஸ்ட் அப்படின்னா குரூப் 4ல் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதவங்க ப்ளஸ் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸில் கரெக்ஷன் இருக்கிறவங்க திரும்ப அப்லோட் பண்ண சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பாதி பேர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சு போஸ்டிங் இப்போ தான் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களாம் சிவிக்கு அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி அப்லோட் பண்ணாதவங்களுக்கு திரும்ப டைம் தர மாட்டோம்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கணும், தப்பாக இருக்கிறதும் சரி தப்பாக இருக்கணும் கூட ஓகே, ஆனால் நாட் அப்லோடு சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில. அப்லோட் பண்ணாதவன் ஆல்ரெடி ஜாப்பில் இருக்க போகிறான், அவன் எதுக்கு அப்லோட் பண்ண போகிறான்? அவன் அந்த லிஸ்ட்டாக கொடுத்தே போயிடல, புதுசாக கொஞ்சம் எது சிவி லிஸ்ட்டு விட்டுருக்கலாமே, அதை கழிச்சு விட்டுட்டு அப்போலாம் பண்ண மாட்டேங்காங்க பாருங்கள். ஆனால் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1152 கேண்டிடேட்ஸோட நம்பர்ஸ் இருக்குது. இதில் என்ன நடக்குது, மொத்தமே வேகன்ஸி கம்மி, இவங்க சிவிக்கு கூப்பிட்ட மெம்பர்ஸும் கம்மி. ஸோ அப்படி இருக்கப்போ அதில் இவ்வளோ பேர் வந்து உங்களுக்கு ரீஅப்லோட் பண்ணுறாங்களா? அது எதுக்கு தப்பாக குறைபாடுகளோடு இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி குறைபாடோடு இருக்குது? சில டாக்குமெண்ட் இல்லைனா இல்லாத டாக்குமெண்ட் கூட சில டாக்குமெண்ட் வைக்கல அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இல்லாமல் இருக்குது? அப்போ அங்கே எதுவும் ஃபோர்ஜரி நடக்குதா? என்ன பிரச்சனை? சாதாரண ஒரு குரூப் 4 எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷன் மிஞ்சி போனால் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வைக்க போகிறாங்க. வேறு என்ன இருக்க போகுது? அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோட்டாஸ் அவங்க ரிசர்வேஷன் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அதை அப்லோட் பண்ண போகிறாங்க. அதான் ஆல்ரெடி இருக்கக்கூடியது தானே. இதெல்லாம் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு வேறு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து அப்லோட் பண்ணாதவங்களெல்லாம் கழிச்சு விட்டுட்டு அதுக்கு பதிலாக புதுசு சிவி வந்து லிஸ்ட்டு விட்டுருக்கலாம். அதெல்லாம் பண்ண முடியாங்க, ஏன்னு தெரில. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு வருதா எப்படி அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.